வையாபுரின்ற ஒரு கிராமத்துல அலகேஷன்னு ஒருத்த பரோட்டா கடை வச்சிருந்தா. இவனோட கடையில ஒரு பரோட்டா 5 ரூபாய் தான். வாரத்துல ஒரு நாள் கூட விடாம கடை போத்துருவா. அப்படி ஒரு நாள், ஐயோ அம்மா பசிக்குதே, யாராச்சும் பிச்சை போடுங்க அப்படின்னு ஒரு வயசானவரு பசியில பிச்சா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்த அலகேஷன், ஐயா இந்தாங்கய்யா, என்னோட கடையில சாப்பாடு எதுவும் இல்ல, பரோட்டா தான் இருக்கு. ஐயா மகராச, பசியில இருக்கு எனக்கு, இது அமிர்த மாதிரி, நீ நல்லா இருப்பியா? அப்படின்னு அந்த வயசானவரு அந்த பரோட்டாவை சாப்பிட்டாரு. ஏன் தாத்தா, உங்களுக்கு வீடு இல்லையா? இல்ல சாமி, எனக்குன்னு யாரும் இல்ல, நான் ஒரு அனாதை. தாத்தா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்ன உங்க பேரை மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் என் கடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன். இத பார்த்துட்டு அவனோட மனைவி இப்படி சொல்றாங்க, எங்க நம்மளே காஸ்டத்துல இருக்கோம், இப்பா இது தேவையா? என்னடி இப்படி சொல்ற? பாவண்டி, அவருக்கு எங்க அப்பா வயசு இருக்கும், சாப்பாட்டுக்கு கையேந்திரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 பரோட்டா சாப்பிட போறாரு, அதுல நம்ம என்ன கோட்டையா கட்ட போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் அதே மாதிரி அந்த வயசானவர் வராரு. ஆனா சாப்பாடு கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்த அலகேஷன் அவர்கிட்ட இப்படி சொல்றா, ஐயா உங்க நிலைமை எனக்கு புரியுது. சரி பேசாம நீங்க என்னோட கடையில வேலை செய்றீங்களா? அதுக்கு சம்பளமா நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன். அப்படின்னு சொன்னதும் அந்த வயசானவரு ரொம்ப சந்தோஷத்தோட சரின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவனோட கடையில வேலை செஞ்சுட்டு பரோட்டாவாயும் சாப்பிட்டாரு. மறுநாள், என்னங்க எந்திரிங்க, டைம் ஆச்சு, கடையை திறக்கணும்ல. அம்மாடி, எனக்கு உடம்பு சரியில்லமா, ரொம்ப குளிருது, சூடா டீ போட்டு தரியா? என்னங்க இப்படி நடுங்குறீங்க? சரி, இன்னைக்கு கடையெல்லாம் திறக்க வேணாம், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு லீவு விட்டுட்டாங்க. என்ன மணி 12 போது, இன்னொரு கடை திறக்கல? அப்படின்னு அவரு ரொம்ப பசில இருந்தாரு. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. வேற வழி இல்லாம அந்த ஹோட்டல்ல சாப்பாடு கேட்கறதுக்கு போறாரு. ஐயா ரொம்ப பசிக்குதுயா, சாப்பாடு இருந்தா ஏதாச்சும் கொடுங்க. யோ, உன்ன மாதிரி ஆளுங்களா உள்ள விட்டா என்னோட கஸ்டமர்லாம் என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு அவர் அங்கிருந்து அனுப்பிறாரு. மறுநாளும் அலகேஷனுக்கு உடம்பு சரியாகாதனால அன்னைக்கும் கடை லீவு. அந்த வயசானவரும் அதே மாதிரி அந்த ஹோட்டல்ல சாப்பாடு கேக்குறாரு. அவரும் இல்லன்னு சொல்லிடுறாரு. 3வது நாள், ஐயா என்ன மன்னிச்சிருங்க, 2 நாளா எனக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் கடையை திறக்கல. பரவாயில்ல தம்பி, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குமா, உங்களுக்கு இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல வியாபாரம் செய்றாங்க. அந்தந்த ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டத்துல போக ஆரம்பிக்குது. தம்பி, ஒழுங்கா கடை வாடகை கட்டலானா கடையை காலி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ணாச்சி, ஒரு வாரம் டைம் கொடுங்க அண்ணாச்சி, நான் கண்டிப்பா வாடகை தந்துருவா. அப்படின்னு சொல்றா. ஆனா அவனால வாடகைய தர முடியல. அவனோட கடையும் போயிடுது. ஐயோ கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற, வேற வழியே இல்ல, தள்ளு வண்டி கடை போட்ட வேண்டியதாதா. அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு வண்டி கடை போடுற. ஆனா அந்த தள்ளு வண்டி கடையும் நஷ்டத்துல போகுது. கடைசில பிச்சா எடுக்கிற ரேஞ்சுக்கு போயிரா. ஐயா ரொம்ப பசிக்குதியா, ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா கொடுங்கயா. இத பார்த்த அந்த வயசான ஆளு அந்த ஹோட்டல்காரன் கிட்ட இப்படி சொல்றா, ஐயா, நல்லா வாழாத ஒருத்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்த ஒருத்த கிட்ட போக கூடாது. நீங்க யார்கிட்டயும் பிச்சை எடுக்காதீங்க, இந்த முதலாளி கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். அப்படி சொல்லிட்டு அவனும் அந்த கடையில ஜாயின் பண்ணிடுறா. காதையின் கரு, தர்மம் தலை காக்கும். ஆனா அந்த ஹோட்டல்காரன் அவருக்கு உதவியே செய்யல. இருந்தாலும் அந்த வயசானவரு உதவி செஞ்சாரு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.